அன்னை திருநாட்டின் மீது அபிமானம் கொண்டோரே காசு கொடுத்து ஓட்டு வாங்குகிறார்களே, அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுமே கொடுத்த காசுக்கு லாபம் சம்பாதிக்க பார்ப்பார்களா இல்லையா? சொத்து குவிக்க பார்ப்பார்களா இல்லையா? மரம் ஏறிய குரங்கு பழம் பறிக்காமல் விடுமோ? ஆகவே பொதுமக்களே, குடும்ப வறுமை காரணமாக நீங்கள் காசை வாங்கினாலும் கூட ஒன்றை மறந்து விடாதீர்கள். அவன் கொடுக்கும் காசு அரசியலிலிருந்து நம் வரிப்பணத்தில் குவித்த காசு. ஆக நமது வரிப்பணம் நமக்கே திரும்பி வருகிறது என்று நீங்கள் எண்ணி ஓட்டை மட்டும் மாற்றி போடுங்கள். யாருக்கு? அன்னக்காவடிக்கு. அதாவது நேர்மையான ஆட்சி அமைக்க மனதிலே கங்கணம் கட்டி கொண்டு வருகின்ற அன்னக்காவடிக்கு. உதாரணம் சொல்லட்டுமா? பழங்கால ரோமாபுரியிலே வலேரியஸ் புப்ளிகோலா என்ற ஓர் ஆளுநர் இருந்தார். பரம ஏழை. அவர் தேர்தலிலே நின்றபோது செலவழிக்க கையிலே ஒரு காசும் இல்லை. மக்களாக பார்த்து அந்த நல்லவரை தேர்ந்தெடுத்தார்கள். ஆளுநர் ஆன பிறகும் பைபிள் வசனத்தின்படியே இருந்தது அவரது வாழ்க்கை. எப்படி? உன் ஆரம்ப நாட்களை நினைத்துப்பார், உன் தகப்பனை கேள், அவர் சொல்வார். உன் தகப்பன் ஒரு நாடோடியாக இருந்தான். இணைச்சட்டம் 26:5. ஆளுநர் ஆன பிறகும் சொத்து சேர்க்கவில்லை, அன்னக்காவடியாகவே வாழ்ந்தார். ஆகவே அவர் இறந்தபோது அடக்க செலவுக்கும் கூட காசு இல்லை. பொதுமக்களாக பார்த்து நல்லடக்கம் செய்து வைத்தார்கள். அறம்போற்றும் ரோமை வரலாற்று ஆசிரியர் லைவி இதோ லத்தீனிலே எழுதி வைத்திருக்கின்றார். புப்ளிகோலா வலேரியோஸ் கோபியுஸ் ஃபமிலியாரிபுஸ் அதேயோ எசக்வேஸ் உத் ஃபூனரி சும்து தே எஸ்ஸத்து தே புப்ளிகோ எலாத்துஸ் எஸ்து. பொருள்: வலேரியஸ் புப்ளிகோலா இறந்தபோது அடக்க செலவுக்கு கூட காசு இல்லை. ஆகவே பொதுமக்களால் நல்லடக்கம் செய்யப்பட்டார். இது நமக்கோர் பாடமன்றோ? கொள்கை படைத்த அன்னக்காவடிகளுக்கு ஓட்டு போடுவீர், அன்னை திருநாட்டை காப்போரே.